ஷேர். இது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஆமா சார். ஓகே. இப்படி இப்போ வந்து ஓகே சார். நம்ம இப்போ என்ன பண்றீங்க? ஓகே சார், ஐ எம் ஸ்டாப்பிங் பிரசன்டேஷன். ஆமா சார், சொல்லுங்க சார். நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் பலாபலன்கள், ப்ரிடிக்ஷன். பெஸ்ட் சார். அதாவது ஹவு டு ப்ரிடிக்ட் இந்த ஜாமக்குள்ள அர்த்தம். So and so some subject wise we can go through subject wise. First, திருமண பொருத்தம். திருமணமா சார்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திருமண பொருத்தம், மேரேஜ் மேட்சிங். மேரேஜ் மேட்சிங். ஆமா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேரேஜ் மேட்சிங். செகண்ட், எஸ் சார். செகண்ட், கர்ப்ப நிச்சயம், புரோஜனி. புரோஜனி, குழந்தை பாக்கியம். ஆமா சார். மூணாவது, கல்வி அல்லது படிப்பு, எஜுகேஷன், ஸ்டடி அண்ட் எஜுகேஷன். ஆமா சார், ஸ்டடி. நாலாவது, ஃபோர்த்து, வேலை வாய்ப்பு, ஜாப் அண்ட் பிசினஸ். ஜாப் அல்லது பிசினஸ். ஆமா சார். அஞ்சாவது, வண்டி, வாகனம், வீடு. வெஹிக்கிள், ஹவுஸ். வண்டி மீன்ஸ் வெஹிக்கிள்னா சார்? வெஹிக்கிள்ஸ். வண்டி, வெஹிக்கிள்ஸ். வாகனம் ஆல்சோ வெஹிக்கிள் only. வண்டி, வாகனம், வீடு. வீடு மீன்ஸ் ஹவுஸ். வீடு. சொத்து. ப்ராப்பர்ட்டி ஆல்சோ கேன் ரைட். கடைசில ப்ராப்பர்ட்டி, சொத்து. சொத்து இஸ் மணி. சொத்துனா அசெட். அசெட், சாரி, தேங்க் யூ. ஆறாவது, நீரோட்டம், போர்வெல், போரிங், போர். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் போர். ஏழாவது, தெய்வம். குலதெய்வம் அப்படின்னு போட்டுக்காங்க. தெய்வம் அல்லது குலதெய்வம். எட்டாவது, நோய், டிசீஸ், கடன், டெபிட், லோன். லோன். டிசீஸ், டிஃபீட்டா? டிசீஸ், லோன். ஓகே, லோன். ஓகே. கோர்ட் கேஸ். கோர்ட் கேஸ் இஸ் டிஃபரண்ட் டாபிக் ना சார்? இல்ல, இதே கூட தான். நோ, ஆறாம் பாவம் தான் எல்லாமே. ஓகே ஓகே சார். கோர்ட் கேஸ். அடுத்து 9ஆம் பாவம். ஆமா சார். தொலைந்து போன பொருள், தொலைந்து போன நபர். மிஸ்ஸிங். ஓகே, மிஸ்ஸிங் பீப்புள், ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட். ஆமா சார். இதுதான் நம்ம பார்க்க போற தலைப்பு. But I have written many, but maybe it will not with respect to time, I think so these many are enough, I think so sir, because I have written doctor, I have written black magic, mother health, ancestor property, longevity, death. இதெல்லாம் வந்து இது முக்கியமானது என்ன, இது கூட இது சேர்த்துக்கலாம். எது சார்? டெத்தா? அந்த longevity, mother health. அல்ல, இது இந்த அது வாசிங்க. இதெல்லாம் சப்கட்டிங். இதெல்லாம் ஒரு வரியில நம்ம சொல்லிட்டு போற விஷயம் தானே. ஆமா சார். ஸோ ப்ரெக்னன்சி ஒரு ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரெக்னன்சி, எஜுகேஷன், ரிசர்ச் எஜுகேஷன், மார்ஸ், அது எல்லாமே டாக்டர்,
Job, self business, purchase of land, borewell, loan, petticoats court case, ம், missing persons, marriage, roga, black magic, mother health, kuladaivam, ancestor property, accident, longevity, death, change of place, change of name, ம், stock market, ம், ம். puberty prashna. Puberty means rutu prashna, ருது foreign land, promotion, politics, commission, front house. இதெல்லாம் So வந்து which one? இதெல்லாம் ஒரு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் வி கேன் டிஸ்கிரைப் சம்திங். ஆமா சார். ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்டா வந்து இந்த மேரேஜ் எப்படி பார்க்கணும், ம். ஹவு டு அனலைஸ் த மேரேஜ், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்ப. ஓகே சார். all categories. இப்ப மேரேஜ் அப்படின்னா நம்மகிட்ட பிரச்சனை பார்க்க வரும்போது ஒருவர் சம்பந்தப்பட்ட விஷயமா, இருவர் சம்பந்தப்பட்ட விஷயமா, இருவருக்கு மேல இருக்கிறவங்க, மெனி அதர்ஸ், அதாவது மோர் தென் டூ. ம். வந்து ஒருவர் சம்பந்தப்பட்ட விஷயம், இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம், இரண்டு சம்பந்தப்பட்ட மேல இருக்கிறவங்களும் இருக்கலாம். Can you come again, sir? First, marriage. First, we have to check which from which person. Which one? எனி ஆருடா, எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, அந்த கொஸ்டினோட சம்பந்தப்பட்டவர், அதாவது ask any question, whatever question they ask, whatever question they ask. ஆமா சார். நெக்ஸ்ட் ஆருட we have to check. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ஒருவர் சம்பந்தப்பட்ட கொஸ்டினா, one person involved in the question. If it is regarding only one person, if it is regarding only one person, or two, other than more, or many, or many. Yes sir. For example, business, ஒருத்த ஜாப் வந்து கேக்குறா. ஆமா சார். one person asked about his job, then question is about one person. ஆமா சார். கரெக்ட். ஆமா. ஒரு நபர் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தா, இப்ப வேலை அப்படின்னா ஒரே ஒரு நபர் தான். ஆமா சார். கரெக்ட். இப்ப ரெண்டு நபர் அப்படின்னு வந்துட்டோம்னா திருமணம், குழந்தை பேரு. If two persons involved, it would be on marriage, pregnancy, sir. progeny. ஆமா சார். மேரேஜ், progeny. இது ரெண்டு சம்பந்தப்பட்ட. கரெக்ட். பலர் சம்பந்தப்பட்டதுன்னா எலெக்ஷன், கிரிக்கெட், கேம்ஸ். Two people. Two people. That also. Many people. Okay. Many people involved with the question. Like involved in the question, like sports, elections. That much only, sir. இப்ப இந்த ரெண்டு நம்பர் இங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் 2 or many. 1 or many. எலெக்ஷன்னா எத்தனை பேர் வேணாலும் போட்டியிடலாம். ஆமா சார். elections also many people. Sure. Now we are going to discuss about marriage. Okay. So first this general. ஆமா சார். first marriage. ஏன் இந்த மேரேஜ் பேசுறோம்? Why are we talking about marriage?
important. Yes, sir. காரணம், ரீசன் இதுதானே வந்து மக்களுடைய பெருக்கத்தை உருவாக்குது. ரீப்ரொடக்ஷன் Meaning reproduction, correct. ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன். Okay. Reproduction of the population. ஆனால் மேரேஜ்ங்கிறது வந்து ஒரு ஒழுக்கமான ரிலேஷன்ஷிப் இல்லையா? Correct, sir. மேரேஜ் இஸ் ஒரு டிசிப்ளின் Organized, லைஃப், organized life is marriage. ஆர்கனைஸ்டு லைஃப் Or responsible, ரெஸ்பான்சிபிள் ஆஃப் லைஃப். more responsibility. அது இந்தியன் கல்ச்சர் தான். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கல்ச்சர் இருக்கு இல்லையா? Correct, sir. ஒருவனுக்கு ஒருத்தி, ஈச் டு ஒன்னு. Different people will have different cultures. இந்தியன் கல்ச்சர் இஸ் ஈச் டு ஒன்னு. Indian culture is what? ஈச் டு ஒன்னு. Only one to one. ஒன் டு ஒன். Okay, sir. One wife, one husband. ஒன் ஒய்ஃப் ஒன் ஹஸ்பண்ட். அதனாலதான் நம்ம நாட்டில் வந்து கலாச்சாரம் இருக்கு. கல்ச்சர் இஸ் பீயிங் நவ். Culture is weak, or Culture is being developed and growing. Okay. Culture is continuing, like Continuing. Culture is continuing in Tamil Nadu. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இது முக்கியத்துவம். எல்லாம் இந்தியான்னு சொல்லிடுறோம். இந்தியன் கல்ச்சர் இது. Yes, sir. Culture is continuing in Indian culture at least. Yes, sir. இந்திய கலாச்சாரத்துல மட்டும்தான் மேரேஜுக்கு வந்து அடுத்தவங்களை கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா நடத்துறாங்க இல்லையா? Yes, sir. Correct. திருமணம்ங்கிறது என்னன்னா, மேரேஜ் இஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் லைஃப். Marriage is agreement, yeah. ஆமா சார். சரி, இப்போ மேரேஜ் போர்டு தெரியுதா? கேன் யூ விஷுவல்? எஸ் சார், தெரியும் சார். ஐ பிட் டவுன், யூ மேக் இட் சார். இப்போ பர்ஃபெக்ட். இப்போ காலபுருஷனுக்கு அக்கார்டிங் டு காலபுருஷா ஏரிஸ் சைன். எஸ் சார். இந்த ஏரிஸ் சைன்ங்கிறதுனுடைய லார்ட் யாரு? மார்ஸா? மார்ஸா சார். மார்ஸ் தானே லார்ட் ஆஃப் ஏரிஸ் சைன். ஆமா சார், ஆமா. அப்ப மார்ஸ் தான் வந்து மேல். மார்ஸ் மேலா? ஓகே. From Aries to 7th is Libra. Lord of Libra is Venus. Yeah, female sign. Female sign. Female, not female sign, but female. Female. Female planet. Yes, sir. அப்ப female planet யாரு? Venus. Flame. Yes, sir, correct. அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார் கேது நட்சத்திரம். அஸ்வினி. கேதுங்கிறது யாருன்னா பைண்டிங் மேல ரீப்ரொடக்ஷன் ஆர்கன். ஓகே. இதுல இருந்து மூணாவது வீடு எந்த வீடு? ஜெமினி.
இல்லையா? Yes, sir, in Kalapurusha. இதுல சென்று நட்சத்திரம் யாரு? ராகு. Rahu. Rahu is the female organ. Okay. Aries is first house, Lord is male. Sorry, Mars. And is male. Next point, 7th house is Tula. And Lord is Venus. Lord is Venus. And it's female. It's a female. And first nakshatra star Ashwini. Lord Ashwini Lord is Ketu and represents male sexual organ. Correct, sir? ஆமா. Yes. So in Gemini we have middle nakshatra. What is it nakshatra, sir? Arudra, na? Arudra. 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 Rahu star. Rahu star and Female organ. Okay, sir. Done. Female organ. But 3rd, 7th, 11th, middle nakshatra is Rahu. Okay. Which one, sir? 1, 3, 7, 11, na? 3, 7, 11. 11 houses. 1 second, sir. 3, 7, 11 houses. Middle star is Rahu nakshatra, Rahu star, and 1, 5, 9 houses. First nakshatra, na, sir? First nakshatra Ketu. First nakshatra is Ketu is a male. அப்ப கேது வந்து என்ன சொல்லலாம்? விதைன்னு சொல்லலாமா? விதைனா சீடு. Seed, பீஜமா? பீஜம். Okay, sir. Ketu is பீஜம். So Ketu is seed. ராகுங்கிறது வந்து லேண்ட். Ketu is seed. Rahu is land. ஆமா சார். எப்படி பத்தி அமைச்சிருக்காங்க? சூப்பர் சார், சூப்பர். இதுதான் வந்து no one would have thought with nakshatras, but at least first time I'm listening, sir. Thanks. சும்மா அருமையா இருக்கு. இப்ப இதுல பாருங்க 2, 6, 10 2, 6 இதுல இல்லாத 2, 6, 10 இல்லையா? ஆமா சார். 4, 8, 12 இது பூரா இரட்டைப்படை நம்பர். ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர் சார். ஈவன் நம்பர் எல்லாமே மெட்டீரியல்ஸ். Therefore there are materials. What materials, sir? மெட்டீரியல்ஸ்னா பொருளாதாரம். பொருள். அர்த்தா. மணி. அர்த்தா மணி. Okay, sir. Materials or money. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் லைஃப். இதெல்லாம் என்னது? உயிர், சோல். லைஃப் ஃபோர்ஸ். இது கூட இதெல்லாம் லைஃப் ஃபோர்ஸ். இது மெட்டீரியல் ஃபோர்ஸ். 5, 9 5, 9, 3, 7 எல்லாமே லைஃப் ஃபோர்ஸ். ஓகே. 1, 3, 5, 7, 9, 11. Remaining is material force. Okay, sir. ஆட் நம்பர் என்ன செய்யும்னா அடுத்தவங்களோட அக்செப்ட் பண்ணி போகும். ஆட் நம்பர்ஸ் ஆர் accepting others. Accepted by others, huh? Accepted by others. Okay. ஆனா ஈவன் நம்பர்ஸ் என்ன செய்யும்னா இண்டிவிஜுவலாவே என்ன செய்யும்? It will give growth, develop. Which one, sir? Even house, what it will do? இண்டிவிஜுவல் அதாவது அடுத்தவங்கள அக்செப்ட் பண்ணாது. can't accept others. Can't accept others.
இப்போ இது வந்து அடிப்படையான விஷயம். இதான் பேசிக் திங்ஸ். Sir, here it is dependent. Solubodama, sir. Dependent, independent, anta. So can we take as dependent and independent? Even numbers, odd number is odd number depend. Even number Depends on others, yeah. does not depend. Okay. Individual Dependent, difference. independent. Odd number even. Odd number வந்து even number individual different. Yes, sir. Independent. Solubodama. Ah. They are independent. They are not dependent on others. Correct, sir. Not independent others. Yes, sir. Yes, sir. Correct. சரி. இப்போ மேரேஜ்னு வந்துட்டோம். we come to marriage. மேரேஜுக்கு வந்த உடனே இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஆணு ஒரு பெண்ணு. Yeah. Coming to marriage, it's two people. விஷயம். அப்படி வந்த உடனே உதயா அப்படிங்கிறது உதயம் உதயம்ங்கிறது வந்து குரூம். உதயம் இஸ் குரூம். ஆரூடம்ங்கிறது பிரைட். பிரைட். சார். அப்ப இது வந்து மேலே, இது ஃபீமேல், இது பாய், இது கேர்ள். கரெக்ட் சார். எஸ் சார். ஏன் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பேஸ்ட் ஆன் சன்னு, இது பேஸ்ட் ஆன் மூணு. ஆமா சார். கரெக்ட். பர்ஃபெக்ட் சார். சூப்பர். அப்ப நம்ம இப்ப வந்து மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது, மேரேஜ் பர்பஸ் பார்க்கும்போது உதயத்துக்கு தனியா பார்க்கணும், ஆறுடத்துக்கு தனியா பார்க்கணும், ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணியும் பார்க்கணும். ஓகே. கரெக்ட் சார். இப்ப உதாரணமா உதயம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். மேரேஜ் மேட்சிங்ல உதயம் எங்க இருக்கு? உதாரணம் இதான் உதயம். ஓகே சார். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டார், திருமண சம்பந்தமாக வந்து ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்து கேட்டாருன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உதயம் தான். Can you come again, sir? If they ask only about one alliance, then it is both are same, huh? Any one person come and ask us. Only one horoscope, only one person, only one question. Only one question. My brother's marriage, my daughter marriage. Okay. Enquiry about my daughter marriage, sir. Regarding marriage. Regarding marriage, sir. My daughter regarding marriage. You don't bother about Udaya is question. Sir. இந்த இடத்துல ரெண்டு பொருத்தம்னு வந்தாத்தான் நம்ம உதயம் ஆரூடத்தை பார்க்கணும். Okay, understood. Okay, so I can repeat it, sir, one more time. So if somebody comes and then ask about only marriage, like, sir, my brother marriage or my marriage, I wanted to make a marriage, how it will be, then we should check. We need not check the Arudam because there is no involvement of second person here, because the person is asking only about himself. Here is the second person, only one person question, only one person question. Correct, sir. Then Udaya is one person question. First one person question. Yes. So Udaya should be only considered. ஆமா சார். இப்போ உதயா வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எதை பார்க்கணும்னா, let us see the first which planet in Udaya. So now steps. One step. First find planet.
Which planet outside, sir? Outside. Which Jama planet? Which Which Jama Jama planets in Udaya? in Udaya? Sir. Venus in Udaya. Consider Venus in Udaya. Sir. Definitely the person is asking marriage. Definitely, the person is asking about marriage. Yes, sir. இப்போ உதயத்துல வீனஸ் வந்ததுனால திருமணம் தான் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த வீனஸ் உதயத்துல இருந்தா திருமணம் எப்படி நடக்கும்னா லக்ஸுரி மேரேஜ். How marriage will happen as Venus comes to Udaya? It's a luxury marriage. Happy marriage. Happy marriage. Very grand marriage. Grand marriage. Grand marriage. Yes, sir. Next. Sun in the Udaya. One minute, sir. Sun in the Udaya. Good status. Good status. நல்ல அந்தஸ்தான திருமணம். Good status marriage. Good status marriage, like a doctor or a politician, sir. Like anyone. Yeah. Good status, prestige marriage. One minute. Okay, sir. வணக்கம் சரி மார்க்கிலா என்ன அப்படி ஆயிப்போச்சு? இல்ல அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இல்ல உங்ககிட்ட பேசுனதே எங்க சொல்லுவாரு? அழகு நல்லா இருந்துருவாப்ல, நல்லா இருந்துருவாப்ல, செஞ்சுருவாரு. எங்க பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி வகுப்பு நான் போயிருந்தேன்ல. நான் இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கேன், நான் முடிச்சுட்டு கூப்பிடுவா? சரி. வினய், ஆமா சார், சொல்லுங்க சார். இப்போ சன் இருந்தோன்னு என்ன செய்யணும்? ஒரு அந்தஸ்தான ஹானர் மேரேஜ், ரெஸ்பெக்டட் மேரேஜ். ஆமா சார். இந்த ரிலேஷன்ஸ் பிலாங்கிங் டு த ஃபாதர். திருமணம் அப்பானால திருமணம் நடக்கும் இல்லையா? எஸ் சார். ரிலேஷன் கோயிங் டு ஹேப்பன் கம்மிங் ஃப்ரம் ஃபாதர் சைடா? ஃபாதர் இல்ல, ஃபாதர் சைடு நடக்கலாம், இல்ல ஃபாதர் மூலமும் நடக்கலாம்ல. கரெக்ட் சார். ரிலேஷன் கம்மிங் ஃப்ரம் ஃபாதர் சைடு ஆர் because of father it will run because of support father. By father, mostly. Yes sir, support based on father. Correct. Based on father, marriage will happen. Yes sir, according to father. Correct. Next. Yes sir.
Mars. Problems and quarrel in the marriage. Okay, sir. Some fightings. Quarrels, no? Quarrels and fight, fight in marriage. And Problems. ரத்த சம்பந்தப்பட்ட உணர்வு Blood relative marriage. Blood blood relatives relationship connection with the blood relatives with blood relative marriage marriage or known person சொல்லிட போதுமா சார்? yes Okay. Mars is a close friendship, close brothers, Friendship or brothers. Yes, sir. the help of them, help up to Or with happen help the marriage, help of the of happen the marriage. them. Next, moon. Fast, hurry manner. Fast, hurry manner. Okay. The marriage will be happened fast, very soon. Fast and very soon. Marriage. Marriage will happen. Last time you said when moon is coming to Udaya generally, that means that the work will be already almost done and they are coming and Okay, asking the question. yes. Has completed the work. Huh? Almost completed the work and they came and asked the question. Correct? Yes. Certainly. Then, okay. For marriage also we can take like that. That means they have already seen somebody and then they are coming to us and asking. Yes. Correct. Perfectly correct. Next. Okay. Mercury. Mother side like that you can write. Hmm? For moon, mother side relation or according to Mother mother it has side happened. relationship and mm, And according to mother, mother. According to mother. According to it will mother. happen. It will happen. Okay, sir. Next step. Mercury. Marriage will be auspicious with the help of marriage brokers. Okay. Marriage will be Auspicious. No, Auspicious yes. with the help of the brokers. The help Matrimonial of service. Or matrimonial services. Last, help of uncles. Help of maternal uncle. But maternal uncle and friendship also. Ama sir. Next, Jupiter. Beneficial marriage. Beneficial to the native, sir. Beneficial marriage. Oh yes, beneficial marriage. Beneficial marriage. Saturn. Delay marriage. Marriage is delayed. Next. Pambu. Crisis in the marriage arrangement. Kambu in Udaya.
Crisis in marriage arrangement, or while while arrangements. Yes, sir. the last criticism the marriage, criticism. Criticism in the marriage. Yes, sir. In the marriage, some planets are different manners of the planet. Means what, sir? ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த திருமணத்துல ஒரு வகையான தன்மைகளை வெளிக்காட்டும். Okay. So every planet has Different manner. their unique characteristics. Unique characteristics. Characteristics on giving the marriage. Giving the marriage. Correct, sir? Okay. Okay. Sun is expectation Sun is expectation and imagination. and imagination. Okay, sir. Moon is expressive, reveal. Reveal. Mars, Aggressive. husband. Mars is husband. Okay. Mercury. How much is needed between two families? Means what, sir? How much is needed between two families? What is needed here? Money or sutra? Anything, something. Okay. Agreement. Dowry, money. Some agreement. Yes, sir. இரண்டு குடும்பத்தார்களும் எதிர்பார்ப்பாங்க, பணமோ பொருளாவோ நிலமோ ஏதோ எதிர்பார்ப்பாங்க, தேவையா இருக்கும். Okay, sir. Understood. Mercury is agreement. But for Mars, you did not say anything like this, sir. Mars is only husband, you said. But what is Mars? Mars is what is the characteristic? Venus, wife. Okay, sir. Venus, wife. Mercuryங்கிறது என்னடா? Needed something from them. Okay. Then only marriage, correct. Jupiter, mutual love, affection. Mutual love and affection. Ama sir. Venus, wife. Okay, sir. Saturn. Bitter feeling. Bitterness feeling. About marriage, sir, or about wife or husband? We are talking only marriage. Okay, bitter feeling about marriage. Last, uncontrolled condition. What is Pambu, sir, here? Pambu or Rahu? A certain uncontrolled condition. யாருக்கு கட்டுப்படாது? Uncontrollable condition. Sir. Right, sir. Pambu. Stimulate the separating. Simulate the separation. அதாவது பிரிவினையை தூண்டும். Sir, what? பிரிவினையை தூண்டும். Separation. Yes, sir. So it will trigger the situation for separation. Correct? அடுத்த பாயிண்ட். இப்ப எத்தனை பாயிண்ட் எழுதிருக்கீங்க? How many points did you write? So for characteristics, characteristic one same for each planet. Sun is expectation, imagination. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 finished, sir. Yes. 9th, we come to 9th. 7th Lord in Udaya. 7th Lord in Udaya.
Yes, sir. Seventh Lord in Udaya. The female family coming towards Approaches. Okay. approach to male family. Approaches Approaches to male male family. family. Sir, above said like sun means expectation and all. All things should I consider when sun is in Udaya only, sir? Yes, 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 yes. All the 8 points above are always with respect to Udayam only. Udayam. Correct? Udayam, Okay. Udayam, Udayam. Okay. Udayam Loki Varrar. Cool. Udayam. Okay, sir. பாம்பு வந்து உதயத்தில் இருக்கும்போது பிரிவினையும் தூண்டும் குழப்பத்தை தரும்ல, கன்ஃபியூஷன். Confusion, yes, sir. Confusion. இப்ப உதயா லார்டு வந்து செவன்த் பாவல இருக்குன்னு வச்சுக்கோங்க. லார்ட் ஆஃப் உதயா இந்த செவன்த் பாவா. Udaya Lord is in 7th bhava. ஆமா சார். உதயா லார்டு இன் செவன்த் பாவான்னா மேல் ஃபேமிலி அப்ரோச் டு ஃபீமேல் ஃபேமிலி. ஆமா சார், கரெக்ட். அடுத்த பாயிண்ட், கவிப்பு இந்த செவன்த் பாவா. சொல்லுங்க சார். செவன்த் பாவால கவிப்பு இருந்தா கெட்டிங் லாஸ், டிஃபிகல்டிஸ். Loss and difficulties. Expectation of the problem. Loss and difficulties. Difficulties and expectation problems. அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் இன் மேரேஜ். Expectation of the problem in the marriage. அடுத்த vanished matters in female family. Vanished matters in female family. That means ಒಂದು secret irukku. Secret. They did not say. Seventh bhava secret bhava. Secret in female's family. Okay, sir. Finally, we are going to discuss about the result of Kavipu in the 12th houses from Udaya. All 12 houses. All 12 houses. All 12 houses. Kavipu. Kavipu in. Kavipu roll off. Kavipu is a roll off. Okay, Kavipu roll in all 12 bhavas. All houses. All 12 bhavas in marriage matching. Okay, sir. சொல்லுங்க சார். கவிப்பு இந்த உதயா ஆர் ஆருடா எனிஒன்? கவிப்பு இன் உதயா ஆர் ஓகே ஆருடா. ஃபர்ஸ்ட் we have to take only உதயா. First consider only உதயா. ஆமா சார். Likewise considered ஆருடா. Next. Next should be consider with ஆருடா. Next to consider. அதாவது எப்படி நம்ம மணமகனுக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி மணமகளுக்கும் பார்க்கணும். Okay. This is for male and female. Male. This is for female. Okay, sir. சொல்லுங்க சார். இப்போ இந்த உதயா கவிப்பின் உதயா not fit for marriage. So, Makkal is the person is not interested in marriage. Or not fit in marriage. Not interested in marriage now. Now. But okay, sir. Parents are seeking the alliance. Seeking the alliance. Perfect, sir. Parents
forced to marry, forced to Forcing marry the anyone, forcing to marry. forced to marry by, Yes, forced to by marry by parent. Huh? yes, sir. Forceful marriage by parents forcing to marry to someone. Okay, sir. Second, Kavipu in second bhava. second bhava in Kavipo, delay marriage. Delay marriage. Yes, sir. Marriage ban, ban, ban. Marriage Marriage ban. ban, Marriage is banned. Okay. banned. Okay. Okay. Miss could be cancelled. You mean? Not cancelled. அவனுக்கு நீண்ட நாள் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற கவிப்பு காட்டுது. அவன் வந்து ஒரு செலிபிசியா இருக்கான், லாங் டேர்ம் செலிபிசி. Okay. 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 It says the long term celibacy. Okay, sir. Okay. Right, sir. இப்ப இந்த இடத்துல when asking in the question of being married or not, being married or not, if there is a difference between the two, it has not married so far. Can you follow me? First point I understood. So let me repeat. What you said is like if somebody comes and then say அதாவது that whether yes or no question ஒரு about marriage. கொஸ்டின் வந்து கல்யாணம் ஆச்சா ஆகலான்னு கேட்டாங்கன்னா ரெண்டாம் Ah. பாவத்துல கவிப்பு இருந்தால் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலங்கிறத சொல்லுது. Okay. It has not Correct. married so far now. Correct. Okay. Understood. When answering the question of being married or not, if there is a difference between two, it has not married so far now. So far. So if someone asks when if marriage will happen or not, and if we see Kavipu in second bhava, then it will reveal that the person is not married till now. Correct, sir? Yes. Okay. Second bhava in the kavipu. So Third this is bhava. first marriage ku hint kodukuma this one. Huh? So generally if somebody is coming, obviously they are not married na, sir. That means if they are saying second bhava kavipa means he is first marriage only. Correct? First marriage. Yes, yes, yes. Yeah, why we considered as the first marriage? No one did not enter in the house. Also, yes, yes. New person. Second bhava is the entering of the new person. Person haven't entered the house, so it's about first marriage, and it has not happened yet. Okay, sir. Understood. Nice. Very good. Third point. In kavipu. Third bhava, na, sir? Yes. Third bhava in Kavipu. Due to communication gap. Due to communication gap. By marriage broker, middleman. Marriage broker or middleman. Ama sir. Both side are
misunderstanding. Or some misunderstanding on In both the communication. sides in communication. Yes, sir. The marriage will not take place. Yes, sir. தேர்ட் பாவா இன் கவிப்பு இருந்தால் மேரேஜ் ஃபிக்சேஷன் வந்து முன்னாடியே செய்யக்கூடாது. Okay. Marriage fixation should be delayed, should be delayed. That means they can be engaged. Delayed விட when marriage day, when will be happen the marriage, எப்போ வந்து take place marriage, at that time before the 1 hour. Yes, sir. Before 1 hour என்ன பண்ணுங்க? We will take அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுவோம்ல ஃபிக்சேஷன். ஆமா. அதை முடிவு பண்ணிடணும் ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. Okay, before 1 hour we should not do. So before 1 hour it will happen, Can you repeat the last point, sir? You said before 1 hour it will not happen, It will happen, ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த இதை நடத்தணும். நடக்கணுமா? That will happen. நடத்தணும். Okay. Nishchitartham means engagement. அப்ப என்ன செய்யணும்? we should have engagement in the before of the marriage. Not one day, okay, before 1 hour only. Okay. Before 1 hour or in 1 day, engagement should happen, not early. Correct, sir? Okay. Fourth bhava in the kavipu. Problems in education, properties, mother and appearance. ஒரு 4ஆம் பாவத்திற்கு கவிப்பு இருக்கும்போது கல்வியை பற்றிய ஒரு பிரச்சனை இருக்கும், சொத்தை பத்தி ஒரு பிரச்சனை இருக்கும், வாகனத்தை பத்தி ஒரு பிரச்சனை இருக்கும், அம்மாவாலையும் பிரச்சனை வரலாம். கரெக்ட். from mother only, from mother. அழகாலையும் வரலாம். fourth bhava is a beauty, appearance of face. Problems could come. Okay, sir. இதனாலதான் ஹர்டில் in the marriage தடை ஏற்படும். எஸ் சார். 5ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தா மேரேஜ் ஃபார் லவ் இஸ் ப்ராகிபேட்டட். காதல் திருமண தடை. லவ் பண்ணி மேரேஜ் will not happen. 3ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கும்போது செல்போன் நம்பரை கொடுத்து பரிமாறக்கூடாது. One more time, செல்போன் கான்டாக்ட் பிரைடுக்கு குருமுக்கு செல்போன் கொடுக்க கூடாது. 3ஆம் பாவத்திலே 5ஆம் பாவத்திலே இருந்தா செல்போன் should not provided. Should not provided to them. Even in 5th house, sir. 5th house also. 5th house is a love. Yes, sir. Communication, we can say, right? Communication. 3rd house communication, 5th house love. Yes, sir. 6th house. The marriage did not take place after a long term. நீண்ட நாள் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கறத காட்டுது. Happen for long time.
கல்யாணம் ஆகாத காரணம் என்னன்னா டிசீஸ், டியூ டு டிசீஸ், கோர்ட் கேஸ். Reason could be disease and court case. ஆமா சார். இல்லைன்னா சர்வீஸ். சர்வீஸா? சர்வீஸ் சர்வீஸ் ப்ராப்ளம், ஜாப் ஜாப். இல்லாத. ஓகே சார். ஆர் சர்வீஸ் ஆர் கோர்ட் கேஸ். ஆமா சார். ஆர் டெப்ட் ஆல்சோ யூ கேன் டேக் னா ருணம். ஏழாம் பாவத்துல கவுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, hindrance, the parents of male will bring hindrance. Okay. Hindrance, then stop the marriage. அப்ப ஏழாம் பாவத்துல இருந்தா அந்த ஆண்மகனுடைய குடும்பத்தார்கள் வந்து திருமணத்தை தடை செஞ்சிருவாங்க. Male family will stop the marriage. Why male family sir? 7th house of female family na? ஏழாம் பாவத்து உதயத்துக்கு 7வது வீடுங்கிறது அந்த இவனுடைய அதாவது அந்த ஆண்மகனுடைய ஃபேமிலியை சொல்லும் அந்த இடத்துல இருக்கிறவங்க. இதுல மட்டும் திருமண பொருத்தத்துல மட்டும். Okay. 7th house will say the family of male. Okay. From Udaya. The parents of male will bring hindrance, then stop the marriage. No marriage near future. கிட்டத்தில் நடக்காது. Male will bring hindrance and stop the marriage. No marriage near future. There will be no marriage in near future. Okay sir. அறுதிட்டானாடி நடக்காது. 7th பாவா is very important. Near future means how many years sir? At least depends on Udaya. கிட்டத்தில் நடக்காது. ஒரு 6 மாசம் நடக்காது, போயாண்டுரும். 6 months. Okay. Understood sir. 8th baba in kavipu, by accident, by operation of the native. Questioner. And accident and what sir? Accident and operation. Operation of the native. Delay in marriage. Yes. Amma sir. So it already happened to him. That's the reason he is coming to us, sir. That means that he has operation or accident, and therefore he did not get married. Now he is coming us to us to ask about. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப ரெடியா இல்லன்னு தான அர்த்தம். Okay. He is not ready. Yes sir. Ninth baba. அடுத்த 9th in கவிப்பு. It will show the second marriage. It shows second marriage. Yes sir. If already has got married, having connection with others, illegal matter. He will have connection with other illegal. Yes sir. Father for marriage by, அதாவது huddled for fathers by marriage. 9th is father. Okay, huddled to father, Huddled by father. So father will come and stop, or come and stop.
Okay, adult by father in the marriage. So father ku adu ishta, இல்ல, he's நோ not இன்ட்ரெஸ்ட் இன் த liking. மேரேஜ் பை and the father has not no interest, Hmm, not interested. not interest in the marriage by father, Yes sir, yes sir. 10th Amma sir. 10th baba, Yes sir. death of the family members, an aged person, karma Karmasthana. Amma sir. Correct. or close relationship. ஒரு மேரேஜ் நின்று போகும் பத்தியெல்லாம் 10th கழிப்பு இருந்துச்சுன்னா Hmm. ஒரு டெத் வந்துடும். While doing marriage sir. So marriage nadakada? நடக்கிறதுக்கு அது தடையாகுமா இல்லையா? தடயம். கரெக்ட். ஸோ நடக்காது. அல்லது டியூ டு ஜாப். மேரேஜ் பேசிட்டே இருக்கும்போது வேலையை பத்தி பேசினாங்கன்னா மேரேஜ் நின்று போகும். கரெக்ட். கரெக்ட் சார். அடுத்து 11 கழிப்பு இருந்தா இந்த பொருத்த சிறப்பல்ல. ஓகே. திஸ் marriage is not good, not good. So better not to do. அதுக்கு என்ன காரணம்? வாட்ஸ் த ரீசன்? மல்டி மோடல் இல்லீகல் கனெக்ஷன். டு நேட்டிவ். பலதார தொடர்பு, மல்டி மோடல் கனெக்ஷன். ஓகே. 12th கழிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பை டிசீஸ் இன் த ஹாஸ்பிட்டலைசேஷன், டிரான்ஸ்ஃபரு, மைக்ரேஷனு, இதெல்லாம் நடக்கும். Okay, okay. That means in all 12 Babas, so Kavipu will be there, sir, in any time question. That means always marriage is not good. 12th Baba? So now consider somebody is coming and asking a question. Sir, whether I'll get married or not. Then you, somewhere will be Kavipu will be somewhere in 1 to 12 Babas, na sir? எங்க இருக்கோ அதுக்கு இந்த அந்த பாவத்துக்குள்ள பாயிண்ட நம்ம எடுத்து சொன்னா போதும்ல. But always it will be negative only, na sir. But negative so if I see Kavitu is negative, but nadukuma nadakada means it will go, but it will happen like this. கவிப்பை எடுத்து பார்க்கணும்ங்கிறதுக்காக உங்களுக்கு 12 பாவத்தை சொல்றேன். கரெக்ட். ஆனா நீங்க எடுக்கிறது என்னன்னா நடக்குமா நடக்காதான்னு சொல்றதுக்கு ரூல் இருக்குல்ல. ரூல் இருக்கு. அந்த ரூலை பார்த்துட்டு கவிப்பு எங்க இருக்குன்னு கேட்டோம்னா தெரியாது, இந்த இடத்துல இருக்கிறதுனால தெரியாதுன்னு விட்டுறக்கூடாதுல்ல. கரெக்ட் சார். இப்ப உதயம் பாருங்க, உதயம்ங்கிறது ஒரு 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 மணமகன், ஒரு பாய். ஆமா ஆமா. அவன்கிட்ட இங்கேயே கவிப்பு இருந்தா அவனே திருமணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கரெக்ட். இங்க இருந்தா பணம் இல்ல. கரெக்ட். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது போதுமான, அவன்கிட்ட வருமானம் இல்லைன்னு தானே அர்த்தம். கரெக்ட் சார். இங்க இல்லைன்னா முயற்சி இல்ல, இங்க இல்லைன்னா வீடு இல்ல, இங்க இல்ல படிப்பு இல்ல, இங்க இல்லைன்னா காதல் இல்ல, அன்பு இல்ல, இங்கன்னா வேலை இல்ல, இங்க எல்லாம் இணக்கம் இல்ல, இங்க இல்ல. இங்க கவிப்பு இருந்தா ஆக்சிடென்ட். இவனுக்கு அந்தரங்கத்துல பிரச்சனை இருக்கு, அந்தரங்கத்துல பிரச்சனை இருக்கு, பிரைவேசியில பிரச்சனை இருக்கு,
இங்க இருந்தா ம், உயர்கல்வி இல்ல, அப்பா இல்ல, இங்க இருந்தா ம். ஒரு கௌரவம் இல்ல, ஒரு வேலை இல்ல, ஒரு தொழில் இல்ல, இங்க இல்லைன்னா சந்தோஷம் இல்ல, இங்க இருந்தா நிம்மதி இல்ல. Okay, super, sir. Correct. So even though marriage takes place, so there will be some problems like this. Correct. அதாவது we will know the reason for the barrier of the marriage. The கவிப்பு Will will show. show. Okay. But when they are coming for the first time about marriage, then Kavipu is sitting somewhere. Then it will show in the future problem, sir. எந்த இடத்துல இருந்தா? So they are coming for the first time. ம். So they wanted to. They are 25 years. They wanted to check, and then they are coming to us. And then Kavipu is somewhere, maybe 12,000. Kavipu in 12,000. Then should we consider that after marriage they will be hospitalized? அதாவது எப்படின்னா எந்த பாவத்துல இருக்கு Hmm. அந்த பாவத்துக்கு மட்டும் நம்ம பலன் சொன்னா போதும். 12 பவருக்கு இருக்கு எக்ஸாம்பிள். 12 பாவத்துல இருந்து அவனுக்கு ஏதோ மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருப்பேன், மருத்துவத்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை அவனுக்கு வரும்ல. ஆமா சார். பட் he will go after marriage or before marriage? முன்னாடியே அவனுக்கு பின்னாடி வரலாம், முன்னாடி வரலாம்ல. கவிப்பு என்ன சொல்லுது? பிரச்சனை இருக்குன்னு தானே சொல்லுது. போயிட்டு வந்ததையும் காட்டும், இருக்க போறதையும் காட்டும் இல்லையா? ஓகே, போத்தா? கவிப்பு என்ன செய்யும்? ரெண்டையும் காட்டும். ஓகே ஓகே ஓகே. மறைக்கும், அண்டர்ஸ்டுட். தடுக்கும், மறைக்கும், தடுக்கும், காட்டும், கெடுக்கும். அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் சார். இப்போ ஒரு சப்ஜெக்ட் இப்ப எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்? சூப்பர் சார், சூப்பர். ஐ நெவர் சூப்பர் இருக்கு சார். I never this is what I was expecting, but yeah, you explained everything, like, because everyone will have the same question, what happens Kavipu in third house, fourth house, fifth house, but you are explaining everything. Super sir, thanks a lot. இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அலசி ஆராய வேண்டியது இருக்கு. ஆமா சார், correct. So let's take one example, sir, for marriage only. If you, I think so, you have many examples, many people will come to you. நம்ம ஏதாவது ஒரு சார்ட் போட்டு இது உனக்கு மேரேஜ் எப்படி எப்ப நடக்கும் என்னங்கிறத பார்த்துலாம்ல. Correct. So let's go. I can create a presentation with this points. Afterwards, we should take one example and say what அவ்வளவுதான். happens. இத காட்டணும்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போட்டுற போறோம். Example போடுறோம். இவனுக்கு அது ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஒருத்தருக்கு ஒரு திருமண சம்பந்தமா கேட்கிறோம் அப்படின்னா அதை உடனே போட்டுற வேண்டியதானே? ஆமா சார். பட் யூ ஹேவ் a real time example, sir? எத்தனையோ இருக்கு, ஒண்ணு தூக்கி போட்டோம்னா தெரிஞ்சு போகும்ல. ஆமா சார், ஆமா சார், கரெக்ட். இப்ப திருமண சம்பந்தமா ஒண்ணு போடுறோம். ஒரு டைம் சொல்றேன், போடுறீங்களா? ஆமா சார். 25/4/2024. இன்னைக்கு தானா? ஒரு நிமிஷம் 25/4/2024 இன்னைக்கு தானே? 25/4 டுடே ஒன்லி. போடுங்க. ஒரு நிமிஷம் சார். 25/4. I am opening this software, sir. Location, சிவகங்கை. சென்னையா? சிவகங்கை. சிவகங்கை. ஓகே, சிவகங்கா, தமிழ்நாடு. Okay, 25/4. Which time, sir? 10:57. 10:57 AM. Okay, AM, sir? Okay, correct. AM. Okay. ஆமா சார். போட்டாச்சான்னு பாருங்க. உதயம் ஷேர் பண்ணா சார்? ஸ்கிரீன் ஷேரா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். ஆமா சார். Can you see the screen, sir?
உதயம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உதயம் கன்யா, கன்யா வீடு 4 degrees. ஆருட எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஆருட 7th house, சாரி மீன ராசி. அப்ப திருமணத்தை காட்டுதா? கரெக்ட் சார். கொஸ்டின் அபவுட் திருமணம். கரெக்ட். திருமணத்தை காட்டுதா? காட்டுது சார், காட்டுது. உதயாதிபதி யாருன்னு பாருங்க. உதயாதிபதி மெர்க்யூரி சார். அவர் உதயம்க்கு எங்க இருக்காருன்னு பாருங்க. வர்றார். உதயம் சரி, உதயத்தை நோக்கி யார் வர்றாங்கன்னு பாருங்க. மெர்க்யூரி சார். உதயம் லோகே மெர்க்யூரி வர்றாரு. உதயத்தை நோக்கி மெர்க்யூரி வர்றார் சார். உதயாதிபதி உதயத்தை நோக்கி வந்தா அது நடந்துருமா? நடுமும் சார், நடும். அது உச்சமா இருக்காரா? உச்சமா இருக்காரு. கண்டிப்பா நடும். கண்டிப்பா நடந்துரும். சரியா? ஆமா சார். அது ரெண்டுக்கு. அப்போ 7ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தை நோக்கி வர்றாரா? 6ஆம் வீட்டின் அதிபதி ஆருடாதிபதி உதயத்தை நோக்கி வர்றாரா? ஆருடாதிபதி இல்ல சார். ஆருடாதிபதி எங்க இருக்காரு? ஆருடாதிபதி 3rd house இருக்காரு. 3rd house இது சாரி விருச்சிக ராசி. சரி, விருச்சிக ராசியிலே கூட இருந்துட்டு போறாரு. கவிப்பை தாண்டிட்டாருல, உதயத்தை நோக்கி தான் வர்றாரு. உதயம் நோக்கி வர்றாரு. அப்ரோச் டு உதயம் தானே. அப்ரோச். அப்ப பெண் வீட்டுக்காரே இந்த பொண்ணை தேடி வர்றாளா இல்லையா? ஆமா, பட் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் பரிவர்த்தனார். பரிவர்த்தனை விடுங்க, இத பாருங்க. பரிவர்த்தனை பத்தி பார்க்க வேண்டாம். ஓகே சார், ஓகே. பட் கவிப்பு இஸ் கேட்சிங் ஜூபிட்டர். விட்டுருங்க. அத என்ன சொல்றேன்னா, கவிப்புங்கிறது 18 டிகிரில இருக்கு இல்லையா? 17. 17 வச்சுக்காங்க. 7-3-21. இப்ப பாருங்க, 17 கவிப்பு இருக்கும்போது கவிப்பு 17ல இருக்கு. ஆனா இந்த கவிப்பு குரு கவிப்பு இருந்தா இந்த பெண் வீட்டுக்காரருக்கு இப்போ விருப்பம் அவங்கனால இப்ப செய்ய முடியாது. 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இப்ப நடக்காது. 3ஆம் பாவம் தானே நிச்சயதார்த்தம். கரெக்ட் சார். அப்ப இப்ப கல்யாணம் நடக்கல, பின்னாடி நடக்க போகுது. ஓகே. பட் one person asked the question sir, but it is about one. ஒருத்தர் கேக்குறாங்க, இது நடக்குமானா நடக்கும். இப்ப நடக்காது. இப்ப நடக்காது. கரெக்ட். எப்ப நடக்கும்? சூக்ஷ்ம ராசியா? இல்ல, இப்போ எப்ப நடக்கும்னு சொன்னோம்னா உதயத்துல யார் இருக்கா? மெர்க்யூரி இருக்காரு. மெர்க்யூரி இருக்காரு. சரி, அப்ப உதயத்தை நோக்கி குரு தான் வர்றாரு. சரி, சனி 10ஆம் பார்வையா பாத்துருவாரு. இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலதான் நடக்கும். அவங்க இப்ப கல்யாணம் பண்ணணும்னே இல்லைங்கிறத காட்டுது இது. பட் மெர்க்யூரி இஸ் எக்ஸால்டட் சார். மெர்க்யூரி உச்சமா இருக்காரு. இல்ல மெர்க்யூரி உச்சமா இருந்தா பாருங்க எத்தனை எவ்வளவு புதன்னா 16 16 4 சார். உதயம் 4. உதயம் மெர்க்குரி எவ்வளவு கதிர்? 16 சார். 16 into 3 48 months இருக்கு. ಇಲ್ಲಿ ಇನ್ಸೈಡ್ மெர்க்யூரி நீச்சமா இருக்காரு, ரெட்ரோகிரேட் இருக்காரு. இன்சைட் மெர்க்யூரி அத பத்தி எல்லாம் பார்க்காதே சாமி. பார்க்காதா? ஓகே. இப்ப நமக்கு மேல பார்த்துட்டு இவ இப்ப கல்யாணம் பண்ண போறது இல்ல, பின்னாடிதான் கல்யாணம் பண்ண போறாங்க. 2 வருஷமோ 3 வருஷம் ஆகும். ஆனா பொறுத்த இருக்கு. ஓகே சார். மெர்க்யூரி இருக்கிறதுனால மாமே மக கரெக்ட். மாமே மக கல்யாணம் நடக்குமான்னு கேக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. நம்ம நடக்கும். கல்யாணம் நடக்கும். நாட் நவ் பிகாஸ் கவிப்பு இஸ் வித் 7th house. 7th house ஆட. ஓகே. அப்ப இப்போதைக்கு நடக்கல. யாருக்கும் விருப்பம் இல்ல, நடத்த முடியாது. why sir? because of third communication problem. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். 7ஆம் வீட்டின் அதிபதி கவிப்புக்குள்ள இருக்காரு.
So with this I mean bride, it will not happen. ஆ With this bride, it will not happen. With will somebody எஸ் else, it will happen. ஆமா பிரைடு Correct? பிரைடு ஃபேமிலி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் மேரேஜ் நவ். ரெண்டு Yes. பேருமே இல்ல, So they போத் ஃபேமிலி. both family they are not interested. ஆ ஆனா நடக்குமான்னு கேள்வி மட்டும் தான் அவ கேக்குறாங்க. நடக்குமோ? நடக்கும், லேட்டா நடக்கும். லேட்டா நடக்கும். With same family, சேம் same ஃபேமிலி house. அப்படியே நடக்கும். Okay, okay. அவ்வளவுதான். Understood, sir. Super, sir. இதே மாதிரி ஒன்னும் சொல்லி போறோம். ஆமா சார். Okay, okay. But when we can say it will happen immediately, because moon should come here. இப்போ ஒரு மூணு வந்து கவிப்பு வந்து 3ஆம் இடத்துல இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயதார்த்தம் நடந்துரும்ல. 3ஆம் பாவம் தானே எஃபர்ட். ஆமா சார். எஃபர்ட் இல்லாம தான் இருக்கு. யார் எஃபர்ட் இல்ல? உதயாதிபதி எஃபர்ட் இல்ல. பெண் வீட்டு ஆண் வீட்டுக்காரங்க வந்து முயற்சி கிடையாது, இப்ப வேணாம்ன்றாங்க. ஓகே, ஓகே, கரெக்ட். ஸ்லோலி they wanted to do. இவர் எங்க இருக்காரு பாருங்க, குரு தானே. குரு தானே கவிப்புல இருக்கு. ஆமா சார். அப்ப 4ஆம் வீடுங்கிறதுனால வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணுவான்னு சொல்றான். ஓகே, ஓகே, சூப்பர், கரெக்ட். புரியுதா? புரியுது சார், புரியுது. பட் only question is like mine. 7th house Lord is with Kavipu. That means this Udayam is the male is not interested in this female, na sir. That means he will marry some other person. Like that can we take? நோ நோ நோ. இல்ல, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் முடிவு எடுத்துட்டாங்க. டிசைடட். ஓகே, ஓகே. பட் இது எப்ப நடக்கும்னு கேட்கும்போது தான் இன்னும் லேட் ஆகுது. பட் can we consider சூக்ஷ்ம ராசி? பாருங்க, சூக்ஷ்ம ராசியை போடுங்க. சூக்ஷ்ம ராசி 1 2 3 1 2 3 இல்ல சார். திஸ் இஸ் கும்பராசி. சூக்ஷ்ம ராசி கும்பராசி, சூக்ஷ்ம ராசி. சூக்ஷ்ம ராசி. இப்ப வந்து சூக்ஷ்ம ராசி ரூல சொல்லுங்க அப்படியே. ஆருடாதிபதி இஸ் இன் 3rd house. ஆருடாதிபதி விட்டுருங்க, வருஷ கணக்குல இருக்கிறதுனால சூக்ஷ்ம ராசி யார் தொட போறா? சூக்ஷ்ம ராசி ஃபர்ஸ்ட். சூக்ஷ்ம ராசி இஸ் இன் how many degrees? 13 degrees. சூக்ஷ்ம ராசி 13 degrees. சன் வர்றாரு. சன் வந்தாலே சன் வர்றாரு இல்லையா? ஆமா சார். சரி. இல்ல சூக்ஷ்ம ராசி எந்த ராசி? கும்பராசி சார். கும்பராசி. சரி. இந்த சூக்ஷ்ம ராசிய சன்னு வந்து தொட்டாத்தான் நடக்கும் இல்லையா? ஆமா சார். சன்னு வரணும்னா இப்ப உள்கட்ட சன்னு 1 மாசத்துல வந்துருவார்ல. உள்கட்ட சன்னு 11 months. உள்கட்ட சன்னு எங்க இருக்காருன்னு பாருங்க. மேஷராசி. அப்போ 11 மாசத்துக்கு இன்னும் 11 மாசம் கழிச்சு தானே இது முடிவு எடுக்க போறாங்க. கரெக்ட் சார், கரெக்ட், கரெக்ட். இப்ப இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகுதே இதை பத்தி பேச போறாங்க. கரெக்ட். So after 11 months again they have to come to us. அவ்வளவுதான். சூப்பர், சூப்பர் சார். தகுதி இல்ல 4th house after the land, then only married. Perfect sir. But my question is okay, yeah, you already said because Mercury is Uchamarkar. That's the reason this marriage will happen. Definitely happen. Okay. Super sir. If another example you have sir? இல்ல ஒண்ணு போதும், நிறைய படிக்கணும். ஒன்னு போதுமா? போதும். ஓகே சார். then அங்க யாராவது அந்த நேரத்துல யாராவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். okay sir. This I will take example and put it.
சரி 2 மணி ஆயிடுச்சா? 2:00. 2 மணி ஆச்சு சார். ஓகே பசி சார். ஓகே. பசிக்குது. ஐயா ஓகே சார். ம். ஈட் சார் ஈட். இல்ல போதுமா, அந்த சப்ஜெக்ட் போதுமான்னு கேட்கிறேன் ஒரு கொடுத்தது. சூப்பர் சூப்பர் இருக்கு சார். ஆ சூப்பர் இருக்கு. பட் only one question still is like when seventh house is with Kavipu, that means that that நடக்காதுனா சார். The marriage will not happen na. அந்த 7th ஹவுஸ்னா உதயத்துக்கு 7th ஹவுஸ்ல இருந்தா என்ன அர்த்தம்? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கும். ஆமா சார். That's the reason they will go for second marriage na. That means they are in dual houses, Ubaya Rashi both. ஆ 2 times they will contact. ஆமா, உபயராசியில இருந்தா அந்த உதயம் வந்துச்சுன்னா 2 தடவை அந்த சம்பவம் நடக்குமா, நிச்சயதார்த்தம் நிக்கும், மறுபடியும் ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ம் சரி ஓகே சார். அண்டர்ஸ்டுட் சார். சரி, இதுல எப்படி நம்ம இத பிரசன்டேஷன் கொண்டு வர்றது? Super sir. Presentation is really nice. The way you delineated the chart is super sir. சரி, இத Really. ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, என்னன்னு பாப்போம். ஆமா சார். ஓகே ஓகே. I will அடுத்து வந்து just write. அடுத்து வந்து இது எழுதிட்டு கூப்பிடுங்க. அடுத்து கற்பனிச்சயம் இருக்கு, அடுத்து எஜுகேஷன் இருக்கு. ஆமா சார். இந்த மாதிரி ஒண்ணா பார்க்கணும். சரி ஓகே. சரி சரி. So I will prepare this presentation sir for the class. So what exactly you wanted to present in the class sir? திஸ் வீடியோவா? No. Which one you wanted to present in the class? Which presentation? இது மேரேஜ் பத்தி தானே பேச போறோம். Okay. Before that, can we show them how to? எப்போ காட்டுறீங்க அத? First, we can show them how to see the chart, like what the chart says, whether it is saying about marriage, whether it is saying about land. Then afterwards, we can go for marriage subject. Then we can see the same what you said. Understood, sir? எஸ் எஸ். இல்ல, நம்ம ரூபா போய் மேரேஜுக்கே போயிடுவோம், சப்ஜெக்ட் முடிக்க முடியாது. ஓகே ஓகே. இப்போ மேரேஜ் பார்க்கணும். நான் சொன்னேன்ல ஒரு 6-7 சப்ஜெக்ட் சொன்ன பாருங்க. நீங்க எத்தனை சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன்? 10. 9 or 10 சார். 9 or 10. அப்ப இது 2 நாள்ல முடிக்கணும்ல? 2 நாள்ல முடிக்கும் சார். முடியாது. முடிக்கும் சார், முடிக்கும். 2 days it will be 5. No sir, because everyone will have so many doubts. They will say sir, 7th house in Kavipu. No sir, like that they'll say. So at least 3 topics we can cover sir in one day. இப்போ நம்ம வர்ற சாட்டர்டே வந்து இந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம். மேரேஜ் சப்ஜெக்ட். மேரேஜ் பார்க்க போறோம், கர்ப்ப நிச்சயம் பார்க்க போறோம். ஆமா சார். 2 தான் பார்க்க முடியுமோ? that much only. correct sir. அதே மாதிரி மறுநாள் 2 எஜுகேஷன் பார்க்கலாம், ஹவுஸ் பார்க்கலாம், எஜுகேஷன் பார்க்கலாம், ஹவுஸ் பார்க்கலாம், தொழில் பார்க்கலாம். எஸ் சார். இதுதான் மெயினான சப்ஜெக்ட். கரெக்ட் சார். கரெக்ட் மெயினான சப்ஜெக்ட் இது. சரி சரி. ஓகே ஓகே சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ். தேங்க் யூ சார். நன்றி சார். நன்றி.